வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மனச தொடுற ஒரு விஷயத்தை அலச போறோம். இது வெறும் ஒரு 2 வரி கவிதை தாங்க. ஆனா இதுக்குள்ள அடங்கியிருக்கிற அர்த்தம் ரொம்பவே பெருசு. இயற்கைக்குள்ள மனுஷனையும் எப்படி ஒளிஞ்சிருக்குன்னு இன்னைக்கு இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த மூல வரிகளை கொஞ்சம் கவனிச்சு படிங்க. முள்ளோடு இருக்கும் கொடிக்கலிக்காய் மரத்தில் ஏற முடியாத குழந்தைகளுக்காக சில பழுத்த கனி சுளைகளை வேண்டுமென்றே மேலிருந்து தவறவிட்டன அந்த பறவைகள். எப்படி இருக்கு பாத்தீங்களா? இயற்கையில நடக்கிற ஒரு சின்ன மைக்ரோ மூமெண்ட், ஒரு சின்ன நிகழ்வு தான். ஆனா இதுக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு அக்கறை, எவ்வளோ பெரிய ஒரு எம்பத்தி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஓகே, இப்ப இந்த கவிதையை கொஞ்சம் டீகோட் பண்ணலாம். முதல் விஷயம், அந்த முள்வேலி, அதாவது அந்த தடை. இப்போ இந்த கவிதையோட அந்த வெர்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை, அந்த செங்குத்தான அமைப்பை கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். கீழே தரையில மேலே பார்த்து ஏங்கிட்டு நிக்கிற குழந்தைங்க, நடுவுல அவங்கள தடுக்கிற மாதிரி முட்கள் நிறைஞ்ச ஒரு கொடிக்களிக்காய் மரத்தோட தண்டி, அதுக்கு மேல உச்சி கிளையில இருக்கிற அந்த இனிமையான பழுத்த பழங்கள், எல்லாத்துக்கும் மேல வானத்திலிருந்து கருணையோட கீழே பார்க்கிற அந்த பறவைகள். என்ன ஒரு செட்டப் பாத்தீங்களா? பலவீனத்துக்கும் கிடைக்க போற அந்த உதவிக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய தூரம் இருக்குன்னு இது ரொம்ப அழகா காட்டுது. இப்போ இங்க இருக்கிற இந்த 2 ஆப்போசிட் விஷயங்களை கவனிங்க. ஒரு பக்கம் முள்ளோட இருக்கிற மரம், ரொம்ப கரடுமுரடான, நம்மள காயப்படுத்தக்கூடிய, நெருங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னொரு பக்கம் அந்த பழுத்த கனிச்சுளைகள், ரொம்ப இனிமையான, நாம எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம். இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற இந்த டென்ஷன் தான் மொத்த கதரையும் நகர்த்தி கொண்டு போகுது. அந்த முள்ளோட கடுமை அதிகமா இருக்கறக்க, அந்த பழத்தோட சுவையும் அதை எப்படியாவது சாப்பிடணுங்கிற அந்த ஏக்கமும் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கூடிடுது இல்லையா? சரி, இப்போ கீழே தரையில நிக்கிற அந்த குழந்தைகளோட இடத்துல இருந்து பார்ப்போம். எட்ட முடியாத இனிமை. இந்த கவிதையில ஒரு பவர்ஃபுல்லான இடம் எது தெரியுமா? ஏற முடியாத குழந்தைகளுக்காக அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் தான். ஆசை இருக்கு, பசியும் இருக்கு. ஆனா அந்த முள் மரம் அவங்கள அப்படியே தரையிலேயே கட்டி போட்டுடுச்சு. உங்களால ஒரு விஷயத்தை செய்ய முடியற, ஆனா அது ரொம்ப ஏக்கத்தோட அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? அது அப்படியே நமக்குள்ள கடத்துது இந்த பதிவு. இது வெறும் மரத்துல ஏற முடியாத தவிப்பு கிடையாதுங்க. வாழ்க்கையில ஒரு சில உயரங்களை எட்ட முடியாம நம்ம சமூகத்துல தவிக்கிற பல பேரோட நிலைமைக்கும் இது ஒரு குறியீடு தான். இப்போ பார்வைய தரையிலிருந்து கொஞ்சம் மேல வானத்தை நோக்கி திருப்புவோம். பறவைகளின் கருணை. மேலிருந்து தவறவிட்டன. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ரொம்ப உயரத்துல இருந்து மெதுவா கீழே விழுற அந்த பழத்தோட அசைவ மனசுல நினைச்சு பாருங்களேன். இது சாதாரணமா புவியீர்ப்பு விசையால ஒரு பழம் கீழே விழுற விஷயம் கிடையாது. அந்த குழந்தைங்களுக்கு எட்டவே எட்டாதுன்னு நினைச்ச ஒரு சூப்பரான விஷயம் இப்போ ரொம்ப மெதுவா, அழகா ஒரு வர மாதிரி அவங்க கைகளுக்கு வந்து சேருது. இயற்கையோட ஒரு சின்ன அசைவு இங்க சாத்தியமே இல்லைன்னு நினைச்ச ஒரு விஷயத்தை எப்படி சாத்தியமாக்குது பாத்தீங்களா? ஆனா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அதான் அடுத்த பகுதி. திட்டமிட்ட கருணை. வேண்டுமென்றே. இந்த ஒரு வார்த்தை தாங்க மொத்த கவிதையோட ஆத்மாவே. அந்த பறவைகள் ஏதோ தெரியாம தற்செயலாவோ இல்ல அதோட முட்டாள்தனத்தாலேயோ பழங்களை கீழே தவற விடல. கீழே தவிக்கிற அந்த குழந்தைகளோட ஏக்கத்தை புரிஞ்சுகிட்டு அந்த பிஞ்சு கைகளுக்காக வேணும்னே திட்டமிட்டு அந்த பழங்களை கீழே போடுது. அதுங்க வெறும் பறவைகள் இல்ல, இரக்கம் நிறைஞ்ச உதவிக்கரங்கள். ஒரு சாதாரண இயற்கை நிகழ்வை நெஞ்சத் தொடுற ஒரு மாபெரும் கருணை செயலா இந்த ஒரு வார்த்தை மாத்திருச்சு. பை த வே, காகம் மாதிரி சில பறவைகள் தங்களுக்கு சாப்பாடு வைக்கிற மனுஷங்களுக்கு சின்ன சின்ன பொருட்களை பரிசா கொடுக்கற பழக்கம் இருக்குன்னு சயின்ஸ் கூட சொல்லுது. அப்போ இது வெறும் கற்பனை இல்ல, இயற்கையோட உண்மையான கருணை தானா? ஃபைனலா ஒரு ஆழமான கேள்வியோட இந்த அலசலை நாம முடிச்சுக்கலாம். அந்த பறவைகள் காட்டின அந்த உயர்ந்த கிளைகளின் கருணையை நம்ம வாழ்க்கையில எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம்? கொஞ்சம் சுத்தி பாருங்க. நம்ம சமூகத்திலே நிறைய முள் மரங்களை தாண்ட முடியாம, மேலே ஏற முடியாம தவிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நாமும் ஏன் அந்த பறவைகள் மாதிரி வேண்டுமென்றே உதவக்கூடாது? நம்மகிட்ட இருக்கிற அதிகாரமோ பணமோ இல்ல அன்போ, அது எதுவா இருந்தாலும் சரி, அதை தேவைப்படுறவங்களுக்கு அன்போட தவற விடுற அந்த பறவைகளா நாம மாற முடியுமா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த சோர்ஸ்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடம். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.